ஆதவர்ஜுனா போன்றவர்கள், விஷ்ணு ரெட்டி போன்றவர்கள், ஜான் போன்றவர்கள் விஜயை தனியாக நிற்க வச்சு அதில் சுகம் காணலான்னு நினைக்கிறாங்க. இவர்களுக்கு தாவேகா ஜெயிக்கணும் அதெல்லாம் கிடையாது. நிர்வாகிகளை விட்டு ஓடுறாங்க அப்படின்னு பயம் வந்தோன்னா என்டிஏ கூட பேச்சுவார்த்தை போனாங்க. ஆனால் அந்த கட்சியில் எல்லாருமே மறுக்கிறாங்க. விஜயை மறுக்க சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். விஜய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காரு. சொல்லிட்டார், ஒரு ஜாலியில் சொல்லிட்டாப்புல. அதையே சுற்றி இருந்தா கொள்கை எதிரின்னு சொல்லிக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் போக வேண்டியதான். விஜய் உள்ளே வந்தால் ஸ்வீப்பு 200 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கலாம். அந்த முடிவில் அவங்க இறங்கினதுனால எல்லாரும் பேசி வச்சு தான் செய்கிறாங்க. முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்தப்போ பேச்சுவார்த்தை என்னென்ன பேசணும்னு முதற்கொண்டு எடப்பாடிக்கு போய் தகவல் சொல்லப்பட்டுச்சு. இந்த மாதிரி இருக்குது, பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் இது. நீங்கள் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டீங்க, அதிகபட்சம் 1-2 ஜெயிப்பீங்க. உங்களை திமுக வச்சு செஞ்சிடும். முஸ்லீம் மக்கள், சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை தக்க வைக்கிறது பார்ப்பாங்க. சிறுபான்மை மக்களில், இஸ்லாமியர்களில் 35 வயசு கீழே இருக்கிறவன் நீ எங்கே போனால் எனக்கு என்ன, என் ஓட்டு விஜய்க்கு தான்ற மைண்ட் செட்டில் இருக்கிறான். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர், உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். என்டிஏவில் தாவேகா அப்படின்ற பேச்சு பேசுபொருளாக மாறிட்டு இருக்கு. என்டிஏவில் தாவேகா சேருவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? என்ன நிலைமையில் இருக்குது சார் இப்போ அந்த கட்சி? என்டிஏக்குள்ளே தாவேகா போகணும் அப்படின்றது நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதாவது தாவேகா ஆரம்பித்த காலத்துலேருந்து தாவேகாவுக்கு ஒரு சரியான உட்கட்டமைப்பு இல்லை. அப்போ என்டிஏ கிடையாது, ஏடிஎம் மட்டும். ஏடிஎம் கூட இவர்கள் இணைந்தால் ஒரு நல்ல இதை சாதிக்கலாம். ஒரு 70 சீட்டு கேட்டு நின்னாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பயிற்சியாக அமையும். எடுத்த உடனே ஒரு 60-70 எம்எல்ஏ கிடைப்பார்கள்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கெலாம் கொஞ்சம் அப்படி இப்படி இவங்க தடுமாறி இருந்தாங்க. ஆனால் அதிமுக கூட போகணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தது. பிரசாந்த் கிஷோர் வந்தப்போ அவரும் அதான் சொன்னார். ஆனால் இதான் தெரியுமே, இதுங்க எல்லாமே பால்வாடிங்க தானே. பால்வாடினால் அங்கே போய் ஜோடி போட்டுக்கோமான்ற மாதிரிலாம் பேசி 2.5 வருஷம் சிஎம் விஜய், அதுக்கு அடுத்த 2.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி அப்படி இப்படின்னு பேசினோன்னா அவங்க போய்ட்டு வாங்க தம்பின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கு பிறகு என்டிஏ ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்புறம் ஐயோ போச்சேன்ற மாதிரி தான் இவங்க சுற்றி இருந்தாங்க. இதுக்கு நடுவில் அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவர் ரொம்ப ஓவராக நம்ம தான் வருவோம் அப்படி இப்படின்னு ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக பேசியிருந்தார். கரூர் சம்பவத்தில் பவள விழா பாப்பான்னு ஒரு கிண்டல் பண்ண அந்த பவள விழா பாப்பா எப்படி சம்பவம் பண்ணிச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட்சியில் நிர்வாகிகளை விட்டு ஓடுறாங்க அப்படின்னு பயம் வந்தோன்னா என்டிஏ கூட பேச்சுவார்த்தை போனார். தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அப்போல்லாம் நான் போட்டப்போ பவன் கல்யாண் பேசுகிறாரு, ஒரு தீபாவளி அன்னைக்கு பவன் கல்யாண் வாழ்த்து சொல்லிட்டு இந்த டீட்டெயில் எல்லாம் சொல்கிறாருன்றலாம் நான் போட்டேன். அப்போல்லாம் அந்த ரசிகர்கள் முதற்கொண்டு எல்லாரும் கடுமையாக கோவப்பட்டாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் உண்மை. இவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறாருன்னு சொன்னப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அதெல்லாம் கிடையாது, பிஜேபியோடலாம் உறவு கிடையாது, அதான் அப்படி சொல்லாமல் இப்படி அரசியல் எதிரிகளோட கூட்டணி கிடையாது அப்படி இப்படின்னா அதை கொண்டு வந்து ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஆனால் அந்த கட்சியில் எல்லாருமே மறுக்கிறாங்க அப்படின்னு. விஜயை மறுக்க சொல்லுங்கள், ஒத்துக்கிறேன். விஜய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காரு அப்படின்னு. கடைசியில் விஜய் மறுத்தார். ஒரு நாள் நாங்கள் தனியாக நிற்போம், தனித்து கலங்காண்போம் அப்படின்ட்டு ஏடிஎம்கே டைரெக்டாக அட்டாக் பண்ணார். அப்புறக்கா அன்னைக்கு தான் கூட்டணி முறிஞ்சுது, பேச்சுவார்த்தை நின்றுச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாங்க. நல்லா போச்சு. பார்த்தா இவங்க நடுவில் பூந்து காங்கிரஸ் இல்லைன்னா நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு சிதம்பரத்தை பிடிச்சி, சோனியா காந்தியை பிடிச்சி, ராகுல் காந்தியை ஆஃப் பண்ணி காங்கிரஸை இங்கே கூட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் இவங்க 2 கட்டான் ஆகிட்டாங்க. என்னடா இது, எங்கே போனாலும் யார் கூடயும் சேர முடியலையே அப்படின்ற மாதிரி, இந்த லவ் ஃபெயிலியர் இது மாதிரி ஆகிட்டாப்புல. அதுக்கப்புறம் சரி மீண்டும் என்டிஏ கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாமான்னு அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு டாக். இப்படிலாம் இருந்தால் தேர மாட்டோன்னு. ஏன்னா நீங்கள் நேற்று கூட நேர்காணல் பாருங்கள், யாருக்கு பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, யாருக்கு சீட்டு உறுதி, எந்தெந்த தொகுதிக்கு பண்ணுறாங்க, இந்த மாவட்டத்துக்கெலாம் பண்ணுறோம், இதுக்கெலாம் பண்ணுறோம், எந்த ஏற்பாடும் இல்லை. சுண்டல் விற்கிற மாதிரி விருப்ப மனு விற்றாங்க. எவ்வளோ பேர் ரிட்டர்ன் கொடுத்தாங்கன்னு தெரியாது, எவ்வளோ பேரை நீங்கள் நேர்காணலுக்கு அழைக்க போகிறோன்றதை பற்றியும் சொல்லலை. இப்போ திமுகலாம் 5000 சில்லற பேர் நேர்காணல் கூப்பிட்றோம் அப்படி இந்த மாதிரிலாம். இங்கே அதெல்லாம் கிடையாது. இவர் சிபிஐ சம்மன்னோன்னா இவர் எனக்கு நேர்காணலுக்குன்னு ரொம்ப நல்ல போல மாதிரி இங்கே உக்காந்துக்கினார். நேர்காணல்லையும் ஒன்றும் சுகம் இல்லை. அப்போ இது 2ஆம் கட்ட தலைவர்கள்லேருந்து எல்லாருக்குமே என்ன எண்ணம்னா, என்டிஏ கூட போயிட்டால் பிரச்சனை இருக்காது,
ஒரு 50 எம்எல்ஏ வாங்கணும்னா ஒரு 45 எம்எல்ஏ ஜெயிக்கலாம், ஆட்சியில் பங்கு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. ஆனா என்டிஏவை அவர் எதிர்க்கிறாரே சார், இப்போ கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாரு. அந்த நாங்க என்னைக்கோ சொன்னாருங்க, தெரியாமல் சொல்லிட்டாரு. அதையே பிடிச்சின்னு சுற்றுறீங்க. தெரியாமல் சொல்லிட்டாரு, ஒரு ஜாலியில் சொல்லிட்டாப்புல. அதையே சுற்றி இருந்தா கொள்கை எதிரின்னு சொல்லிக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் போக வேண்டியதான். அந்த இதுவும் அவங்களுக்கு தெரியுது. அதனால் மறுபடியும் பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளதாக சொல்கிறாங்க. நான் சொன்னப்போலாம் சண்டை போட்ட ஆட்கள்லாம் இப்போ பவன் கல்யாண் பேசுகிறாருன்னு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. பவன் கல்யாணம் இவரை காண்டாக்ட் பண்ண முடியல. இவர் ஒரு வாரத்துக்கு ஒரு சிம் கார்டு மாத்திர ஆள் இவர். அதனால் அநேகமாக டெல்லி போவார்ல சம்மனுக்கு, அங்கே வேணால் பேச்சுவார்த்தை நடக்கலாம். ஆனா பவன் கல்யாண் அவர்கள் கூட வந்து பேச்சுவார்த்தைன்றது நடக்கவே இல்லையா சொல்லுங்க. நடக்குதா நடக்கலையா தெரியாது. ஆனால் இவங்க எல்லாம் இப்போ உருட்டுறாங்களேன்ற. நான் சொன்னப்போ பேசினார், இவர் தலையாட்டினார், மறுபடியும் அவர் போக்கில் போனார். இப்போ பவன் கல்யாண் பேசுகிறாரான்னு எனக்கு தெரியாது. அப்படி என்டிஏக்குள்ள விஜய் அவர்கள் வந்தா அது எடப்பாடி அவர்களுக்கு திருப்தி தானா சார், இல்லைன்னா அதிருப்தியில தான் இருப்பாரா அவர் மனநிலை? என்டிஏக்குள்ள யாரை கொண்டு வந்தாலும் அவங்க எடப்பாடியோடு சேர்ந்து பேசிட்டு தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. டிடிவி வந்தப்பவே வராத மனக்கசப்பு விஜய் வந்தால் வந்துடுமா? விஜய் உள்ளே வந்தால் ஸ்வீப்பு 200 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கலாம். அந்த முடிவில் அவங்க இறங்கினதுனால எல்லாரும் பேசி வச்சு தான் செய்கிறாங்க. முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்தப்போவும் பேச்சுவார்த்தை என்னென்ன பேசணும்னு முதற்கொண்டு எடப்பாடிக்கு போய் தகவல் சொல்லப்பட்டுச்சு. அது என்னைக்கு சொன்னாங்கன்னு கூட நான் சொல்லுவேன். இவருக்காக முதல்வர் ஒரு அறிக்கை கரூர் சம்பவம் பற்றி சட்டசபையில் பேசினார்ல, அன்றைக்கி இவருக்கும் எடப்பாடிக்கும் ஒரு முட்டல் மோதல் உருவாச்சு இல்லை. வெளியில் வந்து கூட விஜய்க்கு ஆதரவெல்லாம் பேசினார் எடப்பாடி பழனிசாமி. அன்னைக்கு தான் அவர்கிட்ட போய் ப்ரீஃப் பண்ணுறாங்க, விஜய்கிட்ட இதெல்லாம் பேசியிருக்கோம் அப்படிலான்னு. அப்போ எடப்பாடி அவங்க அந்த டீம்கிட்ட சொன்னது என்னப்பா, அவருக்காக கூட அவர் சண்டை போட மாட்டாரா? கரூர் சம்பவம் பற்றி சிஎம் அவ்வளோ பெருசாக சட்டசபையிலே அறிக்கை வச்சு பேசுகிறாரு, பதிவாகுது. அதுக்கு ஒரு அறிக்கை கூட விட மாட்டேங்கிறாரு. அவரு பேச மாட்டேங்கிறாரு, நம்ம உட்காந்து சண்டை போடுறோம். என்ன எப்படி இருக்காரு அந்த தம்பி அப்படின்னு சொன்னதாக அப்போ தகவல். ஆனா இப்ப என்டிஏக்குள்ள விஜய் அவர்களை கூப்பிட்டு வர்றதுக்காக பாஜக பல அழுத்தங்களை கொடுக்குது, மிரட்டி கூப்பிட்டு வர பாக்குதுன்ற பேச்சுகள் தான் சார் போயிட்டு இருக்கு. உண்மையிலே மிரட்டல் தான் கொடுக்குறாங்களா பாஜக? இல்ல அழுத்தம் கொடுக்கறது, மிரட்டல் பண்றது, மேல் மாடியில் ரைடு விட்டு கீழே இது பேசுறது எல்லாம் பண்ணுறது எல்லாமே காங்கிரஸ். ஐடி ரைடு விடுறது, சிபிஐ வச்சு மிரட்டுறது, இதெல்லாம் அது ஆரம்பிச்சு வச்சது இது. இவர்களும் அரசியல் கட்சிகள் மிரட்டல் விடுக்க மாட்டாங்க, நிலைமையை சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்குது பார்த்துக்குங்க, வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் இது, நீங்கள் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டீங்க, அதிகபட்சம் 1-2 ஜெயிப்பீங்க, உங்களை திமுக வச்சு செஞ்சிடும், உங்கள் கட்சியுடைய உட்கட்டமைப்பு இந்த லட்சத்தில் இருக்குது, உங்கள் கூட இருக்கிறவங்கள இந்த மாதிரி துரோகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, தனியாக கல்லா கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, யாருக்கும் கட்சி ஜெயிக்கணும், நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை கிடையாது, எல்லாரும் நடிக்கிறாங்க, புரிஞ்சுக்குங்க, இப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒன்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த எம்பி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், அதெல்லாம் நல்லா ஒரு லெவலில் உங்கள் கட்சியை கொண்டு போகலாம், நீங்களும் எதிர்கட்சி தலைவராக உட்காரலாம், யோசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அதையே மீறி முடியாதுன்னு வந்தாருன்னா அது அவர் தலையெழுத்து. ஆனா அப்படி விஜய் அவர்கள் என்டிஏக்குள்ள போயிட்டா இப்ப இருக்க ஆதரவுன்றது மாற்று சக்தியை தான் தாவேக்காவா பாக்குறாங்க மக்கள். வந்து மாற்று சக்தியா விஜய் அவர்கள் வராரு, ஏதாச்சும் பண்ண வர. ஆனா அப்படி என்டிஏக்குள்ள போயிட்டா அந்த ஆதரவுன்றது குறையுமா, இல்ல அப்படியேதான் இருக்குமா, ஏறுமா சார்? மாற்று சக்தியா மக்கள் பாக்குறாங்கன்னா மக்கள் பிரச்சனையை இவர் எடுத்துட்டுல பேசணும். இவர் உருட்டிகிட்டு இருக்காரு, இவர் ஒரு கட்சிக்காரங்க கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பிளாஸ்ட்டு அப்படி இப்படின்னு வசனம் பேசிகிட்டு இருக்காரு, சுய பெருமையும் அந்த இதையும் பேசிகிட்டு இருக்காரு, தண்ணியில் விளக்கமாக கொடுத்துட்ருக்காரு. இதெல்லாம் வச்சுட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்றதெல்லாம் வந்து சும்மா. ஒரு தொகுதிக்கு 15,000-20,000 ஓட்டு இருக்கும், இதை வச்சுக்கிட்டுலாம் இவர் பெருசாக மாற்றம் கொண்டு வர முடியாது, ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். இன்னொன்று, இவர் அவங்களோட போகிறதுனால பாதிப்பு வருமானா, இந்த சிறுபான்மை பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம் பிஜேபி பி டீம் இவருன்னு பிரச்சாரம்லாம் பெருசாக பண்ணுவாங்க. அதை மீறி இவங்க பிரச்சாரம் பண்ணணும். எங்களுடைய லட்சியம் திமுக வீழ்த்தப்படணும், மக்களுடைய இந்த தொல்லையிலேருந்து மக்களை மீட்கணும். அதற்காக நாங்கள் வந்து இப்போதைக்கு இணைஞ்சிருக்கிறோம். ஒரு பொது கொள்கையில் நாங்கள் அதிமுக கூட்டணியோடு இணைஞ்சிருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பெரிய கட்சி, அதிமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த கூட்டணியில் பாஜகவும் இருக்குது. கூட்டணியில் ஒன்றா இருக்கிறதுனாலேயே நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்கன்னா, அப்போ சிபிஎம்மும் காங்கிரஸும் கேரளாவில் அடிச்சிக்கிறாங்க, இங்கே ஒன்றா இருக்காங்க, அப்போ 2 பேரும் அவங்கவுங்க கொள்கையை ஏற்றுக்கிறாங்கன்னு அர்த்தமா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் வாயடிப்பாங்க. எல்லாம் பேசுகிறதுல தான் இருக்குது. அதனால் முஸ்லீம் மக்கள், சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை தக்க வைக்கிறது பார்ப்பாங்க. சிறுபான்மை மக்களில், இஸ்லாமியர்களில் 35 வயசு கீழே இருக்கிறவன் நீ எங்கே போனால் எனக்கு என்ன, என் ஓட்டு விஜய்க்கு தான்ற மைண்ட் செட்டில் இருக்கிறான்.
அவன் பிஜேபிக்கு போனாலும் நான் போடுவேன்றான். எங்க போனாலும் ஆதரவு. அதனால அவருக்கு அந்த பாதிப்பு வராது பெரும்பாலும். ஏன்னா நேற்று வரை காங்கிரஸ் வந்து விமர்சிக்காத தாவேகா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜன் அவர்கள் பேசுறாரு, காங்கிரஸ் வந்து உருப்படாத கட்சின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அவங்க அலைன்ஸ் வருவாங்கன்ற நம்பிக்கை வரைக்கும் பொறுத்துட்டு இருந்தாங்க, இப்போ வரலன்னு தெரிஞ்சதும் வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பழமொழி ஒன்று. ஒரு நரி ஒரு திராட்சை தோட்டத்துக்கு போய், திராட்சை தோட்டம் பார்த்துருக்கீங்களா? திராட்சை எப்படி விளையும்? செடியில கீழே கொடியில இருந்து வரும் சார், மேல மேலே கொடியில கொடி. இருந்து. பரவாயில்ல. எந்த மாவட்டம்? தேனியில இருந்திருக்க சார். தேனி மாவட்டமா? அப்போ ஓகே. ம். தேனி மாவட்டம் தானே திராட்சைக்கே பேர் போகணும். ஆமா. அப்போ அந்த திராட்சையை வந்து நரி எக்கி எக்கி ட்ரை பண்ணி பார்க்கும். எட்டலைன்ன உடனே சிச்சி இந்த பழம் புளிக்கொண்டு போயிடுமா. அந்த மாதிரி எக்கி எக்கி பார்த்தாங்க. இவர்கள் வந்து எல்லோரும் ஜூனியர்கள். இப்போ டிடிவி இந்த கூட்டணிக்குள்ளே வர வேண்டியவர் கண்டுக்கவே இல்லை. பேச்சுவார்த்தை நடத்தி போய் பேசணும்ல, அதுக்கு யார் போய் பேசுவா? புஷிலாம் போய் பேச முடியுமா? டிடிவி ஒரு பார்வை பார்த்தானா ஓரம் போய் நின்றுவா அந்த ஆள். ஆதவர்ஜுனாக்கு எதாவது இருக்கா? ஸ்டஃப் இருக்கா? அருண்ராஜ் ஒரு இதுவா? அப்போ விஜய் சைட்லேருந்து மட்டும்தான் அதை எடுக்க முடியும் முயற்சி. இவர் விஜய் வீட்டுக்குள்ளே குத்துக்காலிட்டு உட்காந்துட்டு இருப்பார். அப்போ அது அப்படி போச்சு. ஓபிஎஸ்ஸு வைத்தியலிங்கம் எல்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் என்னாச்சு? இவங்க பண்ண அலட்சியம், செங்கோட்டையன் இவங்க நடத்தின விதம் அவங்களுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. ஐயோயோ சிக்கல்னு டிஎம்கே அவ்வளோ ட்ரை பண்ணி கூப்பிடுச்சு. காங்கிரஸும் அதே மாதிரி பேச்சுவார்த்தை. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி பேசினார், ராகுல் பேசினார். அதை டெவலப் பண்ணுமா வேணாவா? அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், பாண்டிச்சேரியில் கூட்டணி வச்சுக்கலாமா? அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் பண்ணி பேச்சுவார்த்தை குழு போட்டு காங்கிரஸ் தலைவர்களோட பேசுறது, டெல்லியில் போய் பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணணும்ல. எனக்கு என்னென்னு வழக்கம் போல் இருந்தால் கதவு பூட்டிகிட்டு உள்ளே உட்காந்துருந்தா அவங்க பார்க்குறாங்க. காங்கிரஸ் போயிடுச்சுன்னா சிக்கல்ன்ட்டு டக்குன்னு இறங்கி ப. சிதம்பரத்தை இது பண்ணி நேராக சோனியா காந்திகிட்ட பேச வைக்கிறாங்க. செல்வ பெருந்தகை இது பண்ணி கார்கேட்டை பேச வைக்கிறாங்க. ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ப. சிதம்பரத்துக்கு ஆசை காட்டுறாங்க. 2028 எம்பி பதவி முடியுது, உங்களுக்கு தரோம் அப்படின்னு. அவர் ரொம்ப முன்னிலும் முனைப்பாக போய் வேலை செய்கிறாரு. அங்கே சொல்லப்படுது திமுக கூட இருந்தால் தான் பெஸ்ட்டுன்னு. ஆக்சுவலாக காங்கிரஸ் தாவேகா கூட போனால் பெஸ்ட்டு. பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிக்கலாம், அட்லீஸ்ட் 2வது பெரிய சக்தியாக வரலாம். உள்ளாட்சி தேர்தலாம் பெரிய இடங்களை பிடிக்கலாம். அடுத்தடுத்து டிஎம்கே ஓரங்கட்டிடலாம். காங்கிரஸ் பெரிய சக்தியாக வளர முடியும். அதெல்லாம் மீறி ஆசை காமிச்சு கூப்பிட்டு வராங்கன்னா இப்போ டிஎம்கே என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது? நீ ஒரு ஒர்க்கம் பண்ணாமல் கோட்டை விட்டுட்டு இப்போ காங்கிரஸ் ஒன்றுக்கு உதவாத கட்சின்னா? அப்போ விஜய் இன்னொன்று சொல்கிறேன், ஆதவர்ஜுனா போன்றவர்கள், விஷ்ணு ரெட்டி போன்றவர்கள், ஜான் போன்றவர்கள் விஜயை தனியாக நிற்க வச்சு அதில் சுகம் காணலான்னு நினைக்கிறாங்க. இவர்களுக்கு தாவேகா ஜெயிக்கணும் அதெல்லாம் கிடையாது. டிஎம்கே அஜெண்டா விஜய் தனியாக நிற்கணும். அங்கே போயிட்டா பிளாஸ்ட்டு, இங்கே இருந்தால் பிளாஸ்ட்டு, ஓரளவுக்காக சான்ஸ் இருக்குது. அதனால் விஜயை தனியாக நிற்க வைக்கிற வேலையை பாருங்கள். நீங்கள் சொல்கிறது பார்த்தா திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்காக இங்கே இவர்கள் பாடுபடுகிறாங்க. நான் தான் ஆரம்பம் சொல்கிறேன், இவங்க ஸ்லீப்பர் சொல்லுவேன். இவங்க யாருக்கும் டிஎம்கே இது தாவேகா மேலாம் அக்கறை கிடையாது. அவர் என்ன சொல்லிக்கிறாரு தன்னை? ஆதவர்ஜுனா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிக்கிறாரா? நீங்கள் சொல்லுங்கள், தாவேகா தனியாக நின்னா ஆட்சி பிடிக்குமா இல்லை ஏடிஎம்கே கூட போகிறது பெட்டரா? முதல் முறையாக கூட்டணி வைக்கணும். கூட்டணி வச்சா மட்டும்தான் அங்கே ஆட்சி பிடிக்கும். ஓரளவுக்கு ஒரு 50 எம்எல்ஏ கிடைப்பாங்க, எதிர்கட்சி தலைவர் ஆகலாம், அடுத்தடுத்து பெஸ்ட்டு. அதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உங்களுக்கு தெரியுது, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிக்கிற ஆதவர்ஜுனா ஏன் தெரியல? அப்போ இங்கேயே ஒரு பெரிய சந்தேகம் வருது. வேற என்ன? அது விஜய் அவர்களுக்கு இன்னும் தெரியாம தான் இருக்காரா சார்? அது நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றது கூட அவரால் புரிஞ்சுக்க முடியலையா? சார் ரெடி சார் வந்து நில்லுங்க சார் கையாட்டுங்க சார், கையாட்டு சார், பிளாஸ்ட்னு சொல்லுங்கள் சார் பவளவரா பாப்பான்னு சொல்லுங்கள் சார். அன்னைக்கு சினிமாவில் நடிச்சிருந்தாரு, இன்றைக்கி மேடையில் நடிக்கிறாரு. அன்றைக்கி டைரக்டருங்க மாறி மாறி இயக்கியிருந்தாங்க, இன்றைக்கி ஒரு 3-4 டைரக்டருங்க உட்காந்து இயக்கிட்டு இருக்காங்க. விஜய் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷூட்டிங் அவ்வளோதான். அப்போ விஜய் அவர்களை ஒரு பொம்மையாக வச்சு அவங்க அரசியலுக்கு பயன்படுத்திக்கிட்டு. விஜய் பொம்மையாக இருக்காரு, பொம்மையாக வச்சு இல்லை, விஜய் பொம்மையாக இருக்கிறதுனால இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. விஜய் தெளிவாக இருந்தால் இக்கட்டா அப்படின்ட்டு ஒன்று வைப்பாப்புல ஓடு. யார்கிட்ட வந்து கதை விட்டுனுக்குறாங்க? எல்லாரையும் கூப்பிட்டு வரேன், அவனை கூப்பிட்டு வரேன், இவனை கூப்பிட்டு வரேன்னா ஒருத்தனை கூப்பிட்டு வர காணும் அப்படின்னு. ரெண்டாவது என்ன பண்ணுவார்? 2 வருஷம் முன்னாடியே தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிச்சிருப்பாப்புல. இவர் உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்து வரான், இவங்க உட்காந்து அதுக்கு முட்டு கொடுப்பாங்களாம். எங்கள் தலைவர் மட்டும் வந்துட்டாருனா, அவர் மட்டும் வந்துட்டாருனா என்ன வந்துட்டாருனா? அதே இப்போ சொல்கிறாரு, இப்போ பாருங்க தேர்தல் வேட்பாளர் அறிவிச்ச அப்புறம் எங்கள் தலைவர் தெருவா நடக்க ஆரம்பிப்பார், புரட்சி வந்து 2 ஹெலிகாப்டர் வாங்க போகிறாங்க, சாரி வாடகைக்கு.
வாங்க கூட செய்வாங்க வாடகைக்கு. ஹெலிகாப்டரில் போய் போய் இறங்கி பிரச்சாரம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் கால் சுளிக்கும், சுண்டு வரல் சுளிக்கும், ஏதாவது ஒன்று ஆகும். ம். அதனால விஜய் அவர்கள் வந்து இன்னும் முழுமையா நான் தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்ற புரிதலே இல்லாம இருக்காருன்னு சொல்றேன். சுயநலம். ம். நான் முதலமைச்சர் ஆகணும், நீங்கள் எல்லாம் வேலை செய்யுங்க, நான் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு. பதவி ஆசையில மட்டும் தான் இருக்காரு. அவர் ஊரெல்லாம் லாக்டவுன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இவருக்கு மட்டும் லாக்டவுன் இருக்குது. வருஷம் பூரா இப்போ வரைக்கும் லாக்டவுன் இருக்குது. ம். விஜய் அவர்கள் வந்து அப்ப தெளிந்தால் மட்டும்தான் இந்த தேர்தலில் அவர் ஒரு மாற்றத்தை காண முடியுன்றதை ரொம்பவே அழகா சொன்னீங்க சார். தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி.